எல்லார் வீட்லயும் மிக்சி கொடுத்தது இதே தமிழ்நாடு அரசு தான், ஜெயலலிதா அவர்கள் தான். எல்லாரும் சாதி பார்க்கறாங்க, செருப்பு போடக்கூடாது, தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொன்னும் போது எம்ஜிஆர் தான் செருப்பை கொடுத்து எல்லாரும் கொடுத்தது. நீ ஸ்கூலுக்கு வா, உனக்கு நான் சாப்பாடு போடுறேன், சாப்பாடு தான் உன் பிரச்சனைனா நீ ஸ்கூலுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டது காமராஜர். அது அப்படியே மேம்படுத்துறாங்க. வா, உனக்கு சத்தான மாசத்து வாரத்துல ஒரு முட்டை, அடுத்து 2 நாள் முட்டை, அடுத்து வாரத்துல எல்லா நாளும் முட்டை, அடுத்து வெரைட்டியான ரைஸ், சத்துள்ள பயிறு, கிழங்கு, அந்த மாதிரி வகையில இறக்குனாங்க. அப்புறம் காலை உணவு திட்டம், இப்படி நாளுக்கு நாள் அந்த மத்திய உணவு திட்டத்தை ஏற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லடா, ஸ்கூலுக்கு போகணும்னா பஸ்ஸுக்கு ஃப்ரீ, அப்புறம் சைக்கிள் கொடுக்குறாங்க, படிக்கணும்னா லேப்டாப்பு, அதுக்கப்புறம் வேற என்ன யூனிஃபார்ம், அப்புறம் பேகு, கல்வி ஃப்ரீ, எல்லாமே இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே முன்னேறதுக்குடா. அது மட்டுமா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்க அப்பெல்லாம் பார்ட் எக்ஸாமே கிடைக்காது காலேஜுக்கு போறதுக்கு, ஸ்கூல்லே டிராப் அவுட் ஆயிட்டு இருந்தான். என்னடா பிரச்சனைனா வேலைக்கு போகணும்னு, சரி வா உனக்கு மாசம் 1000 ரூபா தரேன்னு சொல்லி இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து மாணவர் மாணவி 2 பேருக்குமே 1000 ரூபா கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கியேமா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, இல்ல சம்பாதிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, சரி வேலைக்கு போக முடியலையா, உனக்கு 1000 ரூபா தரேன், இதை உன்னால முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. அப்புறம் அது மட்டுமா, வேலைக்கு போயிட்டு வந்தாலே 10,000 சம்பளத்துல 3000 டிராவல்ஸுக்கே போயிருது, டிராவலுக்கே போயிருதுங்கிறாங்க. சரி வா உனக்கு பஸ் ஃப்ரீயா தரேன்னு சொல்றாங்க. இவ்வளவு நலத்திட்டங்கள்லாம் இருக்குன்னா அது எல்லாமே நம்ம ஓசியில கொடுக்கலடா, நம்ம கட்டுற வரிப்பணத்துல இருந்து கொடுக்குறாங்க. அந்த தற்குறித்தனங்கள்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அது நம்மளுடைய உரிமைடா. உலகத்திலேயே ஒரு தற்குறி கூட்டம் தன்னுடைய உரிமையை வேணான்னு சொல்லுது, தனக்கு கொடுக்கப்படுற உரிமையை வேணான்னு சொல்லி போராட்டம் நடத்துதுன்னா அது இந்த மாதிரி தற்குறி கூட்டமா தான் இருக்கும். எப்பா அதிசயமா இருக்குடா. சரி நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து வேண்டாம், நிதி உதவி வேண்டாம், 1000 ரூபா வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாங்கிறியே, உங்களுக்கு எல்லாம் தைரியம் இருந்துச்சுன்னா தேர்தல் அறிக்கையில நாங்க வந்தா இந்த 1000 ரூபாயை ஒழிச்சிருவோம், இலவச பஸ் ஒழிச்சிருவோம், மாசம் மாசம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நீ தேர்தல் அறிக்கை நில்றா பாக்கலாம். முத தற்கூரித்தனமா அரசியலுக்கு வரும்போது அது குளகுலன்னு இருக்கும். ஆனா நிஜ வாழ்க்கையில நீ நேர்ல போய் நின்னு நான் வந்தா இலவச திட்டங்களை அனைத்தையும் ஒழிப்பேன்னு சொன்னா உங்களுக்கு சாணிப்பால்ல இருந்து எந்தெந்த அபிஷேகம் நடக்கும்னு தெரியாது. அதனால தயவு செய்து எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, தற்குறித்தனமா யோசிக்காதீங்கடா. அப்பவே தெரியும் இவர் அங்க போயிட்டு வந்தார்ல அந்த அறிவாலயம், அப்பவே தெரியும் இவர் மாறிட்டாரு. அந்த வழியா தான் வேலைக்கு போயிட்டு வரணும். நாங்க பாத்துக்கிறோம், எங்க தளபதியை நாங்க காப்பாத்திக்கிறோம்.